யூடியூப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் வரப்போகுது. கிரியேட்டர்ஸ் அண்ட் யூசர்ஸ் 2 பேருக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது. அப்படி என்ன ஒரு பெரிய சேஞ்ச்? இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள. பட் என்ன மாதிரியான ஒரு சில சிக்கல்கள் இதில் இருக்கக்கூடும். இந்த ஃபீச்சர் அப்படிங்கிறது இப்போ தான் வருது அப்படிங்கிறனால ஒரு பெரிய காமெடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, முதலாவது இந்த டிரான்ஸ்லேஷன் அக்யூரசி. மனுஷன் வேணும்ட்டே டிரான்ஸ்லேஷனை மாற்றி சொல்லிடுவான். ஆனால் பாவம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப வெள்ளந்தியாக இருக்கும். அதுக்கு ஒரு சில நேரத்தில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொல்லி தெரியாது. அதனால் நம்ம லோக்கலாக அடிக்கக்கூடிய கிண்டல், அதாவது ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் அந்த ஒவ்வொரு லோக்கலுக்குமேன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு புரியாது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்கிறனால அந்த மாதிரியாக பேசக்கூடிய விஷயங்கள், கிண்டல் அடிக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் இந்த ஏஐ எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியாக, ஒரு மிகப்பெரிய மீமாலாம் வரப்போகுது. ஏன்னா அவங்க ஒரிஜினல் லாங்குவேஜில் ஒன்று பேச, இது வேறு மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி வைக்க, இது ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிக்கல்கள் ஆக்சுவலாக போக போக சரி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். அடுத்ததாக இப்போ நான் பேசுகிறது இன்னொருத்தர் பேசுகிற மாதிரி அது வாய்ஸை மாற்றும்போது, என்னுடைய தமிழ் ஸ்கிரிப்டை எடுத்து அதை வேற ஒரு லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அதை இன்னொருத்தர் பேசுகிற மாதிரி அந்த வாய்ஸை போடும்போது, இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நான் என்ன பேசுகிறேனோ இதே வாய்ஸில் பேசுகிறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப குறைவு. அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே வாய்ஸில் வர்றது கஷ்டம். கொஞ்சம் வேறு மாதிரி வாய்ஸ் இருக்கும். பட் அது கூட பிரச்சனை இல்லை. ஒரு சில நேரத்தில் ஒரு ஆண் பேசுகிறதுக்கு ஒரு பெண் வாய்ஸை கூட ஏஐ போட்டு விட்டுருது. ஸோ இந்த மாதிரியான காமெடியும் கூட நடக்குது. நான் இதில் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது ஒரு கல்ச்சரல் இன்சென்சிட்டிவிட்டி தான். அதாவது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொண்டு வருது. பொதுவாக ஒவ்வொரு கலாச்சாரத்துலேயும் பார்க்கப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாறும். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை கொஞ்சம் வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஒரு கலாச்சாரத்தில் சரியாக பார்க்கப்படக்கூடிய விஷயம் இன்னொரு கலாச்சாரத்தில் தவறாக பார்க்கப்படுது. ஸோ இது உலகம் முழுக்க இருக்குது. இப்போ இந்த மாதிரி நமக்கு டிரான்ஸ்லேட் ஆகி போகும்போது இந்த கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது, அல்லது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் கவனிக்கணும். விளையாட்டுத்தனமாக நம்முடைய கல்ச்சருக்கு புரிகிற மாதிரி நாம் சொன்ன ஒரு விஷயம் என்னோட கலாச்சாரத்தில் அது அவங்களுடைய மனதை மிகவும் புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடலாம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் கிரியேட்டர்ஸுக்கும் பார்க்குறவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. பார்க்குறவங்க ஒரு சில நேரங்கள் அதை பார்த்து ரொம்ப ஹர்ட் ஆகிடலாம். கிரியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சில ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக், அந்த ஸ்ட்ரைக் இந்த ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி யூடியூப்பில் இருக்குது. உலகம் முழுக்க மக்கள் பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் இதை பார்த்து அஃபென்சிவ் ஆகி அவங்க கம்ப்ளைண்ட் எழுதும்போது, அதுவும் பார்த்திங்க அப்படின்னா சேனலுக்கு ரொம்ப ஆபத்து. ஏன்னா ஒரு 3 ஸ்ட்ரைக் நான் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் நடத்த முடியாது. யூடியூப்லேருந்து அவங்க சேனலை கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரியான டேஞ்சர், ஆபத்துகளும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்டர்நெட் பயன்பாட்டுக்கு வந்தபோது ரொம்ப முக்கியமாக தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான போது. உலகத்தில் ஒரு பகுதியில் நடக்கிற விஷயம் இன்னொரு மூலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குயிக்காகவே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவான போது உலக கிராமம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்தது. இந்த உலகமே ஒரு கிராமம், உலகத்தில் என்ன நடந்தாலும் எங்கே இருக்கிறவங்கனாலும் உடனே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஆட்டோ டப்பிங் வர்றது, இந்த உலகமே ஒரு தெரு தான், ரொம்ப சின்னது அப்படிங்கிற மாதிரி அதை இன்னும் சுருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் நம்ம ரொம்ப ஈஸியாகவே ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும், ஒருத்தர் பழகிறதுக்கும், ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கும், ரொம்ப முக்கியமாக இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உலகம் முழுக்க இருக்கிறனால வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள் எல்லா போர், அடிதடி, வெட்டு, குத்து, சண்டை எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வருது. ஸோ இந்த மாதிரியே ஒருத்தர் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறதன் மூலமாக உலகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் குறைஞ்சிது அப்படின்னா அதை விட ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த டெக்னாலஜிக்கு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த உலகத்தில் போரை குறைக்கிறதுக்கு, வெறுப்பை குறைக்கிறதுக்கு, இன்னும் அதிகமாக அன்பை வளர்க்குறதுக்கு இந்த டெக்னாலஜி ஒரு நல்ல டூலாக இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.